சிவா, என்ன ஸ்வேதா, ரெடியா? டி சிவா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம ஏதோ அவசரப்படுற மாதிரி தோணுது எனக்கு. இதை பார் ஸ்வேதா, இப்போ நம்ம இந்த முடிவு எடுக்கலன்னா இந்த ஜென்மத்தில் நம்மளால ஒன்றும் சேர முடியாது. இருந்தாலும் ஸ்வேதா, எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன். வா, வாழ்ந்து காட்டுவோம். ஓகே, இப்போ நீ எங்க இருக்க? நான் உங்க திருமுனையில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஒரு 2 minutes வெயிட் பண்ணு, நான் ஏதோ வந்துடுறேன். ஓகே ஸ்வேதா. யாரு நீங்க? சும்மா கமலர், கமலர், இரா வண்டியா, இரா. அம்மா, அலெக்ஸ், இந்திரஜித், இப்ராஹிம், ராஜ், தமிழ்நாடு ஆள்கடத்தல் தடுப்பு பிரிவினுடைய ரியல் அண்ட் ரேர் ஹீரோஸ். இவங்களுக்கு இந்த அடையாளம் கிடைக்க காரணம் சண்முக பாண்டியன் ஐபிஎஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், தமிழ்நாடு ஆன்டி டிராஃபிக்கிங் ஃபோர்ஸ். Police. Sir, Shanmuga Pandian, Assistant Commissioner of Police. Please. உங்க பொண்ணு ஸ்வேதாவை காணும்னு ஹேபியஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணிருந்தீங்க, ரைட்? Yes. உங்க பொண்ணோட ரூம் எங்க இருக்கு? இந்திரஜித், அந்த லேப்டாப்பை எடுத்துட்டு போய் டெக்னிக்கல் டீம்ல கொடுத்து தரவா செக் பண்ண சொல்லுங்க.
அலெக்ஸ், அந்த பொண்ணோட ஆல்கோட் அக்கௌண்ட், ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இமெயில் அக்கௌண்ட் எல்லாம் தரவா செக் பண்ணுங்க. We may get some clue. ஓகே. உங்க பொண்ணு ஸ்வேதாவை எதுவும் திட்டினீங்களா? இது வரைக்கும் என் பொண்ணை திட்டினதே இல்லை. உங்க பொண்ணு காணாம போனதுக்கு அப்புறமா நகை பணம் ஏதாவது காணாம போயிருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் காண போகலையே. யார் இது? என் வீட்டு சமையல்காரன். 3 மாசத்துக்கு முன்னாடி தான் வேலைக்கு வச்சோம். உங்க பொண்ணுக்கு மொபைல் யூஸ் பண்ற பழக்கம் இருக்கா? கால் பண்ணி பாத்தீங்களா? கால் பண்ணி பார்த்தேன், ரிங்கு போயிட்டே இருக்கானா அவ எடுக்கவே. உங்க பொண்ணோட நம்பர் சொல்லுங்க. 9845111727. உங்க பொண்ணு எந்த கம்பெனில ஒர்க் பண்றாங்க? இன்ஃபர்மேட்டிக்ஸ். அலெக்ஸ், இந்த நம்பரை செக் பண்ணுங்க. சேதாவோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல விசாரிச்சு பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் விசாரிச்சுட்டேன், யாருக்குமே. உங்க பொண்ணோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா? நந்தினி. ஓகே, உங்க பொண்ணை கண்டுபிடிச்சு தர வேண்டியது எங்க பொறுப்பு. டோன்ட் வரி கைஸ், லெட்ஸ் கோ. சார், அந்த வேலைக்காரனை பார்த்தேன். நானும் நோட் பண்ணேன். அவர் மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும். கைஸ், இந்த கேஸ் வீட்டில் சண்டை போட்டுட்டோ இல்லைன்னா லவ் மேட்டரில் ஓடி போன பெட்டி கேஸாக கூட இருக்கலாம். இல்லை ஒரு பெரிய ஹியூமன் டிராஃபிக்கிங் நெட்வொர்க்கை பிடிக்கிறதுக்கான லீட் கிடைக்கிற சென்சேஷனல் கேஸாக கூட இருக்கலாம். ஸோ கைஸ், டோன்ட் ரிலாக்ஸ். கிவ் யூர் 100%. சார். தட்ஸ் குட். இன்னும் 24 ஹவர்ஸ்ல அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்ராஹிம், நீங்க மட்டும் என் கூட வாங்க. கைஸ், பி ரீச்சபிள். சொல்லுங்க. 2-3 நாளா ஸ்வேதா ஒரு மாதிரியே தான் சார் இருந்தா. நான் காலையில கூட அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், அவ அட்டென்ட் பண்ணவே இல்லை. என்ன ப்ராப்ளம்னே தெரியல. ஆமா, ஸ்வேதா கேரக்டர் எப்படி? ஸ்வேதா ரொம்ப நல்ல பொண்ணு சார், ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ஈஸி கோயிங். ஸ்வேதா யாரையாவது லவ் பண்றாங்களா? சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், இதெல்லாம் ஏன் கேக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்வேதாக்கு ஏதாவது பிரச்சனையா? ஸ்வேதாவை இன்னைக்கு மார்னிங்ல இருந்தே காணும். வாட்? இது வரைக்கும் எங்களுக்கு எந்த குழுவுமே கிடைக்கல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னீங்கன்னா ஸ்வேதாவை ட்ரேஸ் பண்ண எங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆபீஸ்ல ஸ்வேதாக்கு வேண்டாதவங்க யாராவது? எனக்கு தெரிஞ்ச அப்படி யாரும் இல்லை சார். ஷீ இஸ் வெரி சாஃப்ட் ஸ்போக்கன். அப்புறம் சார், ஸ்வேதா சிவான்ற ஒரு பையனை லவ் பண்றா. இந்த விஷயம் என்னை தவிர ஆபீஸ்ல வேற யாருக்கும் தெரியாது. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க அலெக்ஸ். சார், அந்த பொண்ணோட மொபைல் ஃபோன் இருக்கிற இடத்த ட்ரேஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் அங்கே தான் போயிட்டு இருக்கேன். குட். அந்த ஏரியா சுத்தி நல்லா விசாரிங்க. கீப் த ஸ்பாட் அண்டர் சர்வேலன்ஸ். டோன்ட் பி கன்ஃபைன்ட். ஏன்னா நம்மளை தசை திருப்பறதுக்காக கூட இந்த மாதிரி பண்ணிருக்கலாம். ஷூர் சார். பட் அலெக்ஸ், இந்த பொண்ணோட போட்டோ வாங்காம வந்துட்டோமே. நோ வரி சார், அவங்க வீட்டில் இருந்த போட்டோவை என் மொபைலில் கேப்சர் பண்ணி வச்சிருக்கேன். தட்ஸ் குட். கேரி ஆன் அலெக்ஸ். கீப் மீ அப்டேட்டட். ஓகே சார். ஃபைன். அந்த பையனோட பேர் என்ன சொன்னீங்க? சிவா சார். அம்மா, அவங்க எத்தனை வருஷமா லவ் பண்றாங்க? ரைட் ஃப்ரம் their காலேஜ் டேஸ். ஒரு 6 years இருக்கும் சார். அவங்களுக்குள்ள ரீசெண்டா ஏதாவது ப்ராப்ளம் இல்லைன்னா வீட்ல ஏதாவது பிரச்சனை? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார்.
அந்த பையன் போட்டோ ஏதாவது இல்ல அட்ரஸ் ஏதாவது தெரியுமா? பெசன் நகர் பக்கம் ராஜாஜி ஸ்ட்ரீட்ல சிவாவோட ரூம் இருக்குன்னு ஸ்வேதா சொல்லி எனக்கு தெரியும். ஃபோட்டோ அவங்க பர்த்டே அப்போ ரெஸ்டாரண்ட்ல வச்சு அவங்க 2 பேரும் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். டெலீட் பண்ணனான்னு தெரியல, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். இங்க இருக்கு சார். தட்ஸ் கூல். இப்ராஹிம், இந்த பிக்சர் உங்க மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. Okay, Nandini. Thanks for your help. We take a leave. டேய், யாரா நீங்க? நான் ரஜினி, தான் அமிதாப். சாக போற உனக்கு எதுக்குடா டீடைல்ஸ்? அட்ரா அவனை. என்ன பண்றீங்க? ஆமா, யாரா அவங்க? ஒன்னேண்டா கொல்ல வந்தாங்க? எனக்கு தெரியாது சார். இதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்ததே இல்லை. ஓ சரி, அதை விடு. ஸ்வேதா எங்க? ஸ்வேதா? எனக்கு தெரியலையா சார். இந்த பாடுறா, தேவையில்லாம அடி வாங்கி சாகாத. ஒழுங்கா ஸ்வேதாவை என்ன பண்ணுன்னு சொல்லு. ஐயோ சார், என் ஸ்வேதாக்கு என்ன சார் ஆச்சு? சொல்லுங்க சார் ப்ளீஸ்.
எனக்கு உண்மையில தான் டவுட்டா இருக்கு. ஸ்வேதா இன்னைக்கு காலையில இருந்து மிஸ்ஸிங். என்ன சொல்றீங்க நீங்க? இன்னைக்கு காலையில கூட நான் அவகிட்ட பேசினேனே. இன்னைக்கு காலையிலயா? எத்தனை மணிக்கு? இன்னைக்கு ஏர்லி மார்னிங் ஒரு 3:30 இருக்கும் சார். ஆக்சுவலா நானும் ஸ்வேதாவும் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தோம். அவளுக்கு கால் பண்ணிட்டு அவள் வீட்டு பக்கத்தில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் 5:30 ஆகியும் அவள் வரவே இல்லை. தெரில சார். நான் அவள் கூட பேசும்போது ஷி வாஸ் நாட் வில்லிங் டு allow. நான் தான் அவளை கன்வின்ஸ் பண்ணி வர சொன்னேன். அவளும் வரேன்னு தான் சொன்னான். பட் ஷி டிடன்ட் டர்ன் அப். ஸோ ஒரு 2 hours நீங்க ஸ்வேதா வீட்டு பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. எஸ். வெல் மீன்வைல் அந்த இடத்துல ஆன்லைன் மட்டும் ஏதாவது இருந்துச்சா? இல்லை சார், வெளியே யாரும் நடமாடல. இன்ஃபேக்ட் பைக், கார் கூட. சார், ஸ்வேதாக்காக வெயிட் பண்ணும்போது ஒரு ரெட் கலர் ஐட்டன் பார்த்தேன். இன்னைக்கு என்னை அடிக்க வந்தவங்களும் ரெட் கலர் ஐட்டன் தான் வந்தாங்க. எனக்கு என்னமோ 2 காரும் ஒரே காராக இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. எஸ், இட்ஸ் a good guess. சொல்லுங்க அலெக்ஸ். வாட்? சிவா, நம்ம இப்போ கொஞ்சம் வெளியில போகணும். என் கூட வாங்க. ஐயோ ஸ்வேதா! சார், அந்த பையன் சிவாவை கொலை பண்ண வந்தவங்களை தூக்கிட்டோம். அவங்கள அங்கேயே பிடிச்சி வைங்க, நான் வந்து பாத்துக்கிறேன். சொல்லுங்கடா, எதுக்காக அந்த பையன் சிவாவை கொலை பண்ண ட்ரை பண்ணீங்க? சார், நீ என்ன சார் மறுடனெல்லாம் சொல்ற? சும்மா 2 தட்டு தட்டிருக்கலாம் தான் சார். என்ன பார்த்தா காதல போயிட்டு தேக்ஸா சாப்பிட அம்மி விளையாட தெரியுது. சும்மா தட்டுறது கேக்குற கத்தி. சார், சும்மா விளையாட்டுக்காக தான் சார் கத்தியா காட்டணும். ஓ, விளையாட்டுக்கா? அப்ப அந்த பொண்ணு ஸ்வேதா சும்மா விளையாட்டு தான் கொலை பண்ணீங்களா? ஸ்னேகாவா சேதாவா? யார் அந்த வீடு? ஏண்டா ஒரு கொலை பண்ணிட்டு இவ்வளவு அசால்ட்டா பதில் சொல்ற? தனவாட்டா இல்ல தனவாட்டான்னு கேக்குறேன். ஒழுங்கா பதில் சொல்றா. சார், அந்த பொண்ணு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சும்மா அதே கேட்டுக்கிற நீயே. நீ காலை 3 மணிக்கு எங்கடா இருந்தீங்க?
இல்ல அது பேய் விஷயத்து தூங்குற நேரம்ல நாங்க தண்ணி போட்டு வீட்டுல தூங்கிட்டு இருந்தோம். உங்க காருக்கு என்ன தூக்கத்துல ஓடுற வேதியா? அது என்ன ஸ்வேதா வீட்டு பக்கத்துலயே சுத்தி இருந்திருக்கு? சார் இப்போ உனக்கு என்ன சார் வேணும்? ஸ்வேதாவை ஏன் கொலை பண்ணீங்க? ஆமா, நாங்க தான் கொலை பண்ணோம். ஏன்னால சொல்ல முடியாது. என்ன சார் பண்ண முடியும் உன்னால? ஐயோ உள்ளங்கையில சுட்ட அவனுக்கு உச்சந்தலையில சுட்ட எவ்வளவு நேரம் ஆகும்? ஒழுங்கா பதில் சொல்றா. சார் உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்போம். அதெல்லாம் என்ன ஒன்னாலும் ஒண்ணும் சொல்ல முடியாது. இப்ராஹிம் சுற்றாத நான் சொல்லி கொடுத்தேன். சொல்லாதடா, அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. சொல்லாத. நான் சொல்லிடுறேன் சார். மிஸ்டர் சண்முக பாண்டியன், என் பொண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? உங்க பொண்ணுன்னு உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? அவ பிறந்ததுல இருந்து நேத்து வரைக்கும் அவளை பார்க்காமையோ பேசாமையோ இருந்ததில்ல. ஸ்வேதான்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். இனிமே உங்க பொண்ணு இல்லாம நீங்க வாழ பழகிக்கணும். ஷீ இஸ் நோ மோர். என்ன சொல்றீங்க நீங்க? பதட்டப்படாதீங்க ரஞ்சித், உங்க பொண்ணை கொண்டுட்டாங்க. ஐயோ ஸ்வேதா, யாரு சார் இப்படி பண்ணது? அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். கொலகாரன் உங்க வீட்டுல தான் சார். நீங்க தான். வாட்? அவ ஏன் பொண்ணு சார்? அவளை போய் அதேதான் சார் நானும் கேக்குறேன். உங்க பொண்ணுக்குள்ள உங்களுக்கு எப்படி சார் மனசு வந்துச்சு? மிஸ்டர் பாண்டியன், ஆர் யூ மேட்? நீங்க நடிச்சது போதும் ரஞ்சித். அந்த பையன் சிவாவுக்கு அனுப்புனீங்களே, அவங்க எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. சிவா 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 சிவா, யார் சார் அந்த சிவா? அவன் ஜாதி என்ன, எங்க ஜாதி என்ன? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவ கேட்கவே இல்லை. அதனால நான் பெத்து வளர்த்த பொண்ணு என் பேச்சை கேட்காம அவ முக்கியம்னு சொன்னா அதான் கொல்ல சொல்லிட்டேன். ஆனா சிவா மட்டும் மிஸ் ஆயிட்டோம். நல்லா இருக்கு சார் நீங்க பேசுறது. 20-25 வருஷம் பாசத்தை கொட்டி வளர்ப்பீங்களா? ஆனா லவ் பண்றேன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே எப்படி சார் இந்த அளவுக்கு அவங்களை வெறுக்க முடியுது? மிஸ்டர் பாண்டியன், நீங்களும் யங்ஸ்டர் தானே, எங்க ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியாது. என்ன சார் உங்க ஃபீலிங்ஸ்? ஏன் சார் உங்க ஜாதியை பிடிச்ச அளவு கூட உங்க பொண்ணை பிடிக்காம போச்சு? ஜென்ரலாவே அப்பாவுக்கு தான் பொண்ணுங்க மேல பாசம் அதிகம்னு சொல்லுவாங்க. அதுலயும் ஸ்வேதாக்கு அம்மா கிடையாது. ஒரு அப்பாவும் மட்டும் இல்லாம ஒரு அம்மாவும் இருந்து பார்க்க வேண்டிய நீங்களே இப்படி பண்ணாம சார்? அதுக்காக எங்க ஜாதி கௌரவம் எல்லாம் விட்டுட்டு அவ சொல்றதை கேட்கணுமா? எது சார் கௌரவம்? உங்களை சுத்தி இருக்கிற 4 பேர் உங்களை பார்த்து சிரிக்கிறதும் கையெடுத்து கும்பிடுறதும் கௌரவமா? உங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு அவங்க பொண்ணையே கொண்டுட்டீங்களே. இப்ப இந்த 4 பேரு உங்களை நல்லவன் நான் சொல்ல போறாங்க. அவங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை சார். நீங்க தான் உங்க பொண்ணையை இழந்துட்டு ஒரு கொலைகாரனா முன்னாடி வந்து நிக்கிறீங்க. வேற வேற கலரா இருந்தாலும் ஒன்னா சேர்ந்து வானவில் நிற்கும் போது அது அழகை நம்ம ரசிக்கிறது இல்லையா? அதே மாதிரிதான் சார் இந்த ஜாதி மதம் எல்லாம் சேர்த்து வச்சு பாருங்க, அதுவும் அழகா இருக்கும். பாய்ஸ், அவரை கூட்டிட்டு வாங்க.
ஜாதியும் மதமும் மனிதனை பண்படுத்தவே புண்படுத்த அல்ல.